வணக்கம் நம்பளே, இனி நம்ம யூலர் எலக்ட்ரிக் பேசஞ்சர் ஆட்டோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம கூட இந்த ஆட்டோட ஓனரான சுரேஷ் இருக்கார். அவர்கிட்ட இந்த ஆட்டோ எவ்வளோ கிலோமீட்டர் மைலேஜ் தருது, அதே போல் இந்த ஆட்டோட ஒன்ஸ் சார்ஜ் பண்ணால் எவ்வளோ கிலோமீட்டருக்கு மைலேஜ் தருது, எவ்வளோ ஸ்பீடு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். நான் இந்த யூலரோட எலக்ட்ரிக் பேசஞ்சர் வாங்கியிருக்கீங்க. ஆமாம். எப்போ வாங்கினீங்கண்ணா? கரெக்டாக டிசம்பரில் வாங்கினேன். டிசம்பர் 5 மாதம். 5 மாதம். இந்த 5 மாதத்தில் உங்களோட இதுக்கு முன்னாடி நீங்கள் பெட்ரோல் ஓட்டிருப்பீங்க, டீசல் ஓட்டிருப்பீங்க. அதுக்கும் இந்த எலக்ட்ரிக்கை ஓட்டும்போது எப்படி தெரியுது? அதுக்கு இதுக்கு ஓட்டும்போது எங்கள் வைப்ரேஷன் இல்லாமல் வண்டி எவ்வளோ நேரம்லாம் ஓட்டலான்னு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதுக்கு முன்னாடி டீசல் வண்டி ஓட்டியிருந்தேன், அது ரொம்ப எனக்கு பெயினாக கொடுக்குது. வைப்ரேஷன் அதிகம் அதில். இப்போ கஸ்டமரும் கொஞ்சம் ரொம்ப இதுவாக உணர்வு வைப்ரேஷனால. இப்போ இந்த எலக்ட்ரிக்கில் வரும்போது பேசஞ்சர் எப்படி கம்பேர் பண்ணுறாங்க? இப்போ இதில் வந்து சவுண்ட் இல்லாததுனால அது கொஞ்சம் சவுண்ட் இல்லாததுனால நான் எப்போ ஜனங்க நகர் மறந்தாங்க ஆறு அடிச்சு தான் போக வேண்டியதாகுது. மற்றபடி எல்லாம் அருமையாக இருக்குது வண்டி. சரி, இது ஒரு தடவை சார்ஜ் போனால் எவ்வளோ கிலோமீட்டர் மேலே ஓட்ட? ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் 200 கிலோமீட்டர். 190 வரைக்கும் ஓட்டியிருக்கேன் நான். 190 வரைக்கும் பேசஞ்சர் இருக்கும்போது. பேசஞ்சர் சூப்பர்ண்ணா. பேசஞ்சர் 5 பேர் உட்காரச்சு. 5 பேர் உட்காரச்சு. சூப்பர்ண்ணா. அப்படி இருக்கும்போது இது நம்ம எவ்வளோ நேரம் சார்ஜ் போடுவோம் வீட்டில் போடுறது? 5 ஹவர்ஸ் ஆகும் சார். ஃபுல் சார்ஜிங் 5 ஹவர்ஸ் ஆகும். சரிண்ணா. நீங்கள் ஒரு தடவை காலையில் வரும்போது சார்ஜ் பண்ணிட்டு வந்தால் நீங்கள் 190 கிலோமீட்டர் தாராளமாக விட்டு. நான் அவ்வளோ ஓட்டுறதில்லை. திடீர்னு இல்லைன்னா எனக்கு 100 120 முடிச்சுக்கிறேன். ஓகே. ஆனால் லாஸ்ட் 190 வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் வருது. செக் பண்ணிட்டேன். சூப்பர்ண்ணா. சரி, இந்த ஆட்டோ எவ்வளோ ஸ்பீடில் போகுது, அதே போல் பிரிட்ஜ் மேலாம் ஏறும்போது எப்படி போகுது? ஹீல்ஸ் எல்லாமே அதில் நல்லா எடுக்குது. இங்கே நம்ம லோக்கல் தீர்த்தகிரி கோயில் போயிடணும், அதில் 8 பேர் உட்கார வச்சு ஏற்றணும். ஓகே. 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் மேலே ஏறிச்சு. சூப்பர்ண்ணா. நல்லா இருக்குது. அதில் ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை. சூப்பர்ண்ணா. நீங்கள் இந்த டீசலு பெட்ரோல்லாம் ஓட்டிட்டு இது ஓட்டும் போது உங்களோட அந்த வைப்ரேஷன் ஃபீல்லாம் எப்படி? இல்லை, எதுவுமே இல்லை சார். நல்லா இருக்குது. கிளியராக இது எவ்வளோ ஓட்டினாலும் ஓட்டினே இருக்கலாம். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது. நீங்கள் அதில் கியர் மாற்றி ஓட்டிருப்பீங்க. ஆமாம். இதில் வந்து கியரே கிடையாது. எப்படி தெரியுது? இது சேல்ஸ் ஒன்றும் தெரியல சார். இப்போ ஓட்டின்னு பழம் நல்லா இருந்துச்சு. ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்துச்சு, இப்போ நல்லா இருக்குது. அப்படியே போய் இந்த ஆட்டோ இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கிடைக்குதா? கிடைக்குது சார். பேங்க் மூலியமாக தராங்க. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் தான் போட்டுருக்கேன். ஓகே. சொல்லி ஒரே நாளில் எனக்கு சேங்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது நார்மலான ரோட்டில் போகும்போது எவ்வளோ ஸ்பீடில் போகுது? நார்மலாக வந்து ஈகோ மோடில் வந்து 53 கிலோமீட்டர் போகுது. தண்டரா மோட் பண்ணோம்னா அது தண்டர் மோடில் போட்டோம்னா 60 கிலோமீட்டர். 60? ஆமாம். அந்த 60 ஓட்டு வந்திருக்கு. சூப்பர்ண்ணா. இந்த ஆட்டோவில் வேறு என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது? வேறு நல்லா பிடிச்சிக்கின்றது இன்னும் எனக்கு தெரியல. அது நல்லா இப்போ ஓட்டுனுக்கு ஒரு நாள் இதுக்கப்புறம் தான் நான் அது லைக் தெரியும். இந்த வண்டி என்ன ரிப்பேர் வருது, என்ன எதுன்னு தெரிஞ்சு வரைக்கும் இது வந்து அந்த ப்ராப்ளம் வந்ததில்லை. இது வரைக்கும் 18,000 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கேன். சூப்பர்ண்ணா. ஏன்னா எலக்ட்ரிக் வாங்கிட்டு அவ்வளோ ஓட்ட மாட்டாங்க. நான் ஓட்டிட்டேன். 18,000. சூப்பர்ண்ணா. இந்த பின்னாடி லக்கேஜ்லாம் வைக்கும்போது எப்படி தெரியுது? இது லக்கேஜ் வச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். லக்கேஜ் வச்சு ஏற்ற நான் அப்ளைன்ஸில் எவ்வளோ வண்டி ஓட்டணும். நான் ஏசி ஏற்றிருக்கேன், ஃப்ரிட்ஜ் ஏற்றிருக்கேன், ஃப்ரீசர் ஏற்றிருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனை வரல. இடமும் ஃப்ரீயாக நல்லா இப்போ கூட சனிக்கிழமை ஆம்பூர் ஷூ கம்பெனிக்கு 3 ஏசி ஏற்றி இறக்கிட்டு வந்தேன். இதுலேயே ஆம்பூர் 3 ஹவர்ஸில் போயிட்டு வந்துட்டேன். போகிறதுக்கு 1 ஹவர், வரதுக்கு 1 ஹவர். ஒரே சார்ஜ். சூப்பர்ண்ணா. 120 கிலோமீட்டர் செஞ்சது. 120 கிலோமீட்டர். சூப்பர். நான் அந்த மாதிரிலாம் பொதுவாக நம்ம 120 கிலோமீட்டர் போயிட்டு வந்த பிறகு உடனே வந்து அந்த சார்ஜ் போடுறீங்களா? இல்லை, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதுவும் நைட்டு தான். காலையில் வந்தால் நைட்டு தான் போடுறோம். சூப்பர்ண்ணா. லஞ்ச் டைம் கூட எதுவும் இல்லை சார். கரண்ட் பில்லு கூட வந்து மாதத்துக்கு எனக்கு வந்து 1,600 ரூபா வரும். வீடு சார்ஜ் எல்லாமே சேர்த்து. ஆமாம். ஓகே. 2 மாதத்துக்கு 3,200. இதுக்கு மட்டும் எவ்வளோ வரும்? இதுக்கு மட்டும் தான் சொல்கிறேன். எங்கள் வீட்டு சார்ஜ் சொல்ல இதுக்கு மட்டும் சொல்கிறேன். இதுக்கு மட்டும் எவ்வளோ? 3,200 2 மாதத்துக்கு. 3,200 2 மாதத்துக்கு. சூப்பர்ண்ணா. அப்போ நம்ம பெட்ரோலு இந்த டீசல்லாம் கம்பேர் பண்ணும்போது நல்லா எவ்வளோ மேலே சார். அதுக்கு முன்னே வந்து நான் டெய்லி வந்து 400 500 டீசல் போடுவேன். ஏன்னா அந்த 500 எனக்கு சேவிங் ஆகும். சூப்பர்ண்ணா. ஹெட்லைட் எல்லாமே ஆலஜனா இல்லை எல்இடி கொடுத்துருக்கேன்? இல்லை, எல்இடி கொடுத்துருக்கேன் சார். எல்இடி ஃப்ரண்ட்ல வரைக்கும் ஆலஜனு, மற்ற எல்லாமே எல்இடி. ஆமாம். ஓகேண்ணா. இல்லை வேறு என்ன உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஆப்ஷனு? ஸ்டோர் பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி டெவலப் ஆனால் இன்னும் கொஞ்சம் இதாக இருக்குது பார்க்குறேன். மைலேஜ். ஆமாம். கொஞ்சம் ட்ராவலிங் இருக்குங்க. நான் திடீர்னு லாங்கில் நிறைய போவேன் நான். இப்போ அது கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது பேட்டரி. அதுதான், வேறு எந்த ப்ராப்ளம் கிடையாது. எக்ஸ்ட்ரா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் கொடுத்தா கூட போதும். சரிண்ணா. இந்த ஷீட்ல எப்படிங்கண்ணா இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குது சார். எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே. ஏன்னா பொதுவாக டிரைவர் ஷீட் கம்ஃபர்டபுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லை நல்லா இருக்குது. அதே மாதிரி பேசஞ்சரில் உட்கார ஷீட் அவங்களுக்கும் எந்த பிரச்சனை இல்லை. அவங்களுக்கும் அருமையாக இருக்குது. ஏறவங்க வந்து சும்மா பெருமைக்கும் சொல்கிறதுக்கு இல்லை, i10 காரில் போகிற மாதிரி இதுன்றாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றாங்க. இத்தனைக்கு டீச்சருக்கு நிறைய ஓட்டுறாங்க. டீச்சருங்களே சொல்கிறாங்க. கஸ்டமர்லாம் எனக்கு டீச்சருக்கு தான் அவங்க தான் சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஸ்கூலும் ஓட்டுறோம். ஸ்கூல் பசங்க அது இந்த இதுவும் இல்லை.
அவங்களாம் கொஞ்சம் துறையமாக சொல்லலாம் எத்தனை பேர் வேணா இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இட்டு போவீங்க? நான் 6 பேர் ஏற்றுறேன். ஓகே, நார்மல் 6 பேர். அந்த 6 பேர் போகும்போது அதே ஸ்பீடு வருதா? அதே சேம் ஸ்பீடு. அந்த மைலேஜ்லாம் அதெல்லாம் எந்த டவுன் ஆகுது, எல்லாம் நல்லா இருக்கு. கம்பெனி சொல்ற மைலேஜ் அப்படியே வருது? ஆமாம் சார். ஓகேண்ணா. இதில் கொண்டு பேட்டரி என்னண்ணா? அது எது பேட்டரி அது அயன் லித்தியன் பேட்டரின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இன்னும் நான் பார்க்கல கொள்ளலை. அதில் போல்டு இருக்குது, அது தெரியும். 13 kV நோ போட்டிருக்காங்க. சரி ஓகேண்ணா. 13 கிலோ. சூப்பர்ண்ணா. அதனால உங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு நல்லா இருக்கு ஆன் ரோடில் பேசஞ்சர் கரைச்சி உங்களுக்கு மைலேஜ் வருது. ஆமாம் சார். சூப்பர்ண்ணா. இந்த சீட் எதாவது மாற்றினீங்களா? நான் மாற்றினேன் சார். ஆமாம் சார். அது வச்சு சொல்லிவிடும். இதில் நான் கொஞ்சம் எனக்கு தத்த மாதிரி மாற்றினேன். இந்த ரூஃப் சீட்டு? ஆமாம். ஏன்னா கம்பெனி சீட் உள்ளே இருக்குது. உள்பக்கம் இருக்கு. ஓ, நீங்கள் எக்ஸ்ட்ரா மேலே வச்சிருக்கேன். எனக்கு கூலிங் வரணுன்றதுக்கு தென்மஸ் இது போட்டு வச்சிருக்கேன். ஓகேண்ணே. ஏன்னா அவங்க சைடில் கொண்டு வந்து அது குவாலிட்டி நல்லா தானே இருந்தது? குவாலிட்டி தான் இருக்கு. பட் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால மாற்றிக்கணும். எனக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கிறேன். சரிண்ணா. இப்போ இந்த ஆம்பூருக்கு இந்த 3 மணி நேரம் ஓட்டிட்டு வந்தீங்க. அந்த ஓட்டும் பெயின் அந்த 3 மணி நேரம் அப் அண்ட் டவுன் போயிட்டு வரும்போது பெயின் என்ன? இல்லை, எதுவுமே இல்லை சார். அதே டீசல் பெட்ரோல் ஓட்டும் போது அதில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும். கோயில ஒரு ஹவர் படுத்தாதான் அவன் நல்லா இருக்குன்னு தோணும். இதில் அந்த இது இல்லை. இந்த ஒரு பக்கம் இழுக்கிற மாதிரி அந்த மாதிரி அது எதுவுமே இல்லை. அது நல்லா இருக்கு. நல்லா சூப்பர். நல்லா இருக்கு. ரொம்ப நன்றிண்ணா. ஓகே. யூலரோட எலக்ட்ரிக் பேசஞ்சர் ஐசிடியோட ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ சொல்கிறத ஒரு ஆட்டோ டிரைவராக நீங்கள் இந்த ஆட்டோ எவ்வளோ ஓட்டி பார்த்து அதோட அனுபவத்தை நம்ம கூட ஷேர் பண்ணது ரொம்ப நன்றி. நம்ம கூட யூலர் எலக்ட்ரிக் பேசஞ்சர் ஐசிடியோட ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்த்துருப்போம். இவர் இந்த ஆட்டோ வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு, அதே போல் இந்த ஆட்டோவோடைய ஸ்பீடு எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டி பார்த்துருக்காரு, எல்லாமே நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. நம்ம கூட இருந்த ஆட்டோ டிரைவரான சுரேஷ் அவருக்கும் நம்மளோட சேனல் சார்பாக அவருக்கு நன்றி தெரிவிக்கலாம். வணக்கம்.